நான் டெல்லிக்கு போல. என்ன என்ன கூட்டு போல அவரு. வரவேற்க மட்டும் சொல்லல, வாழ்த்தும் சொன்னேன். வெற்றி பெற்று வாங்க தான் சொன்னேன். போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பிரதிநிதிகள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் அழைச்சிட்டு போயிருந்தாங்கன்னா மேலும் நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்துருக்க முடியும். ஆனால் அவர் எங்களெல்லாம் அழைச்சிட்டு போனால் அவர் அரசியல் நோக்கத்தோட, அரசியல் காழ்ப்புணர்வோட அதை அணுகுனாருன்னு நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் அவரே போனார். அவருக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டும் அழைச்சிட்டு போனார். போய் அங்கே அழுத்தம் கொடுத்துருக்கிறாரு முடிஞ்ச வரைக்கும். ஆனால் பிரதமர் அதை பொருட்படுத்தலை. ஒரே வரியில் சொல்லிட்டாரு, உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால நாங்கள் இதில் தலையிட முடியாது அப்படின்னு ரொம்ப சுலபமாக, தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாமல், தமிழுடைய கலாச்சாரத்தை பற்றி எண்ணி பார்க்காம, பண்பாட்டை, ஜல்லிக்கட்டை பற்றி கூட சிந்திச்சு பார்க்காம அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுதான் உண்மை. அதனால தான் நாங்கள் அழுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் எங்களை போன்ற மாணவர்களை போன்ற இளைஞர்களை போன்ற பிரதிநிதிகளையும் அழைச்சிட்டு போகணும்னு சொன்னோம். அது செய்யாதது உள்ளபடியே வேதனையாக இருக்குது. அதுக்காக உள்ளபடியே நான் வருத்தப்படுறேன். இப்போ ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு துணை நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் சொல்லி பிரதமர் அதாவது என்ன நிலைப்பாடு தமிழக அரசு எடுக்கும்? மத்திய அரசு தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு துணை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழுடைய இனத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு கேடு இழைக்கக்கூடிய வகையில் நீட் தேர்வு, 200க்கு மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போயிருக்கக்கூடிய கொடுமை, புதிய கல்விக் கொள்கை, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கலை. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது கவலைப்படாமல் மத்திய அரசு தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படலை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு துணை நிற்போன்னு இன்றைக்கி பிரதமர் சொல்லியிருக்கிறது வேடிக்கையாக இருக்குது. சரி, துணை நிற்கிறன்னு சொல்லியிருக்கிறாரு, அது வகையில் ஒரு சந்தோஷம்தான். அதனால் துணை நிற்கிற காரணத்தினால முதலமைச்சர் இப்போ நேரம் டெல்லியிலேருந்து கிளம்பியிருப்பார். கிளம்பி சென்னைக்கு வந்த உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை இன்று இரவோ அல்லது நாளை காலையோ கூட்டணும். கூட்டி அதில் ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு தீர்மானம் போடணும், ஜல்லிக்கட்டு எப்படி நடத்துறதுங்கிறத. ஏன்னா பிரதமர் துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நம்பிக்கையோடு அவர் செய்யணும். அப்படி அடுத்த கட்டமாக சட்டமன்றத்தையும் நாளையோ அல்ல நாளை மறுநாளோ உடனடியாக கூட்டி ஒரு தீர்மானத்தை போட்டு எப்படியாவது ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடணும். நான் தான் தொடக்கத்திலே சொன்னேன், 1965 ஏற்பட்ட ஒரு மொழி போராட்டம் போல் இன்றைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த உணர்வு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலை பாதி வந்துருச்சு. ஆக அதை உடனடியாக இதை பரிசீலித்து அதுக்குரிய நடவடிக்கையை நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய வேடிக்கை என்னென்னா, வேதனை என்னென்னா, டிவியில் பார்த்தேன், தடியடி நடந்திருக்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிருபர், உங்களை போன்ற நிருபர் கேட்டிருக்கிறாங்க. அது மாதிரி நடக்கலைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக உங்களை போன்ற தொலைக்காட்சியில் தான் நானும் அந்த காட்சியை பார்த்தேன். ஆக அந்த காட்சியை ஒருவேளை திரு ஓ பன்னீர்செல்வம் பார்க்கவில்லை என்று கருதுகிறேன். எனவே முடிந்தால் உங்களுடைய காட்சி அந்த கிளிப்பிங் இருந்ததுன்னா நீங்கள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை போட்டு காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.